தவறாக வழிநடத்தப்படுகிறாரா ராகுல்? 70 சீட் டெபுட்டி சிஎம், 6 கேபினட் மினிஸ்டர், குழப்பப்படுகிறாரா ராகுல்? பேராசைப்படுகிறதா காங்கிரஸ்? பீகார் ஃபார்முலாவை மீண்டும் தமிழகத்தில் அப்ளை செய்ய நினைக்கிறதா காங்கிரஸ்? டிவிகேவுடன் கூட்டணி என்று கூறும் நிர்வாகிகளுடைய நலன் தன்னை சார்ந்ததா இல்லை காங்கிரசின் நலன் சார்ந்ததா? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடனா டிவிகேவுடனா காங்கிரசின் பயணம்? கூட்டணி தொடரப்போகுதா இல்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுதா? ஒரே கல்லில் 3 மாங்காய் ஃபார்முலா காங்கிரசிற்கு சூட் ஆகுமா? 3 மாநில நிர்வாகிகள் ராகுலிடம் சொன்னது என்ன? ராகுலின் பதில் வினை என்னவாக இருந்தது? கூட்டணி கணக்கு ராகுல் காந்தி எதன் அடிப்படையில் எடுக்க போகிறார்? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து தொடர்ந்து பேசுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளுமே தன்னை விறுவிறுப்பாக தயார்படுத்திக் கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு புறம் என்டிஏ கூட்டணி, இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இப்போ உருவாக்கப்பட்ட கூட்டணி கிடையாது, பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. சீட் ஷேரிங்காக இருக்கட்டும், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. இந்த ஒரு டைமை 2026 தேர்தல் அப்படிங்கிறது தங்களுக்கான வாய்ப்பு. ஏன்னா காங்கிரஸை விட்டு அவங்க அதிமுக கூட்டணி வைக்க முடியாது, ஏன்னா பாஜக அங்கே இருக்குது அப்படிங்கிற சினாரியோ பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து இருக்கு. இப்போ டிவிகே என்ற ஒரு புது பிளேயர் வந்ததுனால டிவிகே அப்படிங்கிற கார்டை காட்டி திமுகவிடம் தங்களுடைய வேற வலிமை இப்போ கூட்டக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்த காங்கிரஸ் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏன் திமுகவோட இருக்கணும்? அது ஒரு காங்கிரஸ் குறிப்பிட்ட குழுவினர், நாங்கள் ஏன் திமுகவோட இருக்கணும்? இப்போ டிவிகே கிட்ட போனோம் அப்படின்னா 70 சீட் வரைக்கும் கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்றாங்க, கேபினெட்ல மினிஸ்டர் பதவி தரேன்னு சொல்றாங்க. இவ்வளவு கிடைத்தும் கூட வெற்றி வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டாலும் கூட நம்ம ஏன் போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களிடம் தொடர்ந்து இந்த அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் போய் சொல்லுவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சந்திப்பு நடந்தது. சுமார் 1.5 மணி நேரம் நடந்தது. இந்த சந்திப்பு எதற்காக அப்படின்னு பார்க்க போது, இது போன்ற ஒரு குழுவினர் வந்து டிவிக்கோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ராகுல் கனிமொழி சந்திப்பு நடந்தால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ நடந்ததே வேற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 3 மாநில நிர்வாகிகள், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி போன்ற 3 மாநில நிர்வாகிகளுமே ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டும்தான், மொத்தமாக நான் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட குழுவினர் தொடர்ந்து டிவிக்கோட சொல்லணும், அதுதான் நமக்கு சரியாக இருக்கும், அதான் ஒரு நீண்ட காலத்திற்கு நமக்கு வலிமையானதாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. எதற்காக? தமிழ்நாட்டில் சரி, ஓகே, கேரளாவிலையும் பாண்டிச்சேரியும் எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, கேரளாவில் விஜய்க்கான ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. கேரளா கலைஞர்கள் நடிக்கக்கூடிய படங்களை விட விஜயின் படங்கள் அங்கே நல்லாகவே ஓடுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து கேரளாவில் காங்கிரஸிற்காக பிரச்சாரம் செய்தாலோ இல்லை தொடர்ந்து காங்கிரஸ் தொடர்பான அறிக்கைகள் விட்டாலோ அது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றி முகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி லக்ஷயா 2026 அப்படிங்கிற ஃபார்முலா கிரியேட் பண்ணி கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கூட்டணி பலமும் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். அதனால விஜய் நம் கூட்டணிக்கு வருவது நமக்கு மிகப்பெரிய பிளஸ், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கேரளாவிலும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து கேரளாவின் முகமாக இதற்கு முன்பாடி உமன் சாண்டி அவர்கள் இருந்தார், முன்னாள் முதல்வர் இருந்தார். இப்போ அந்த கேரளாவின் முகம் என்று சொல்லி கூடக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. இப்போ காங்கிரசின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் அவர்களுடைய வாதமும் இதுவாகத்தான் இருக்கு. டிவிக்கு கூட போனால் காங்கிரஸ் கேரளாவில் வெற்றி பெறும், அவரோட இலக்கு என்னவா இருக்கு, தான் முதல்வராக வேண்டும் அப்படின்னு கேசி வேணுகோபால் கணக்கு போட்டு கொண்டிருக்கார். ஏன்னா ஒரு முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியில் இன்னும் யாரும் அடையாளம் காணப்படாமல் இருக்காங்க. ஸோ கேசி வேணுகோபாலின் கணக்கு என்ன அப்படின்னா, கேரளாவில் முதல்வராக வேண்டும், அதற்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். அந்த வகையில் தான் டிவிக்கோட காங்கிரஸ் கூட்டணி வச்சா கேரளாவில் ஒரு பக்கம் பலம் ஆகும் அப்படின்னு அவர் கருதுகிறார். தொடர்ந்து ராகுல் காந்தியிடம் சோனியா காந்தியிடம் இது போன்ற கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பாண்டிச்சேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியிலையும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்து விஜய்க்கு இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் டிஎம்கே ஒதுக்கிட்டு நம்ம காங்கிரஸோட டிவிகே கூட போனோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். நம்ம தனிப்பெரும்பான்மையோடு டிவிகேவோட கூட்டணி கட்சியாகவோ எப்படி ஒரு வகையில் மிகவும் ஒரு வலிமையான அரசை அமைக்க முடியும். ஸோ புது பிளேயர் கூட நம்ம சேர்ந்து போகிறது நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த
மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள்லாம் தங்களை கருத்து வைக்கிறாங்க. ஜோதிமணி இப்போ கொஞ்சம் ஆஃப் ஆனாலும் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து அந்த கொம்பு செய்யும் வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து ராகுல் காந்தியுடன் நேரடியாக சந்தித்து கருத்து கேட்கும் பொழுது இந்த போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ராகுல் காந்தி சரியான காரணம் சொல்லுங்க, நான் அதை பற்றி திங்க் பண்றேன் அப்படின்னு சொன்னபோது தான் இந்த காரணங்களை அடுக்கியிருக்கிறாங்க இந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய, அதாவது டிவிக்கோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்ல நினைக்கக்கூடிய நிர்வாகிகள். அடுத்து இந்த ராகுல் காந்தி அவர்கள் எதன் அடிப்படையில் முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் நேஷனல் பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கிறார், முக்கிய முகமாக இருக்கிறார். அப்ப அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, தேசிய கட்சி, தேசிய அளவிலான பார்வையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். இப்ப பிஜேபி என்ற வலிமையான கட்சிக்கு எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கு. அதற்கு நாடாளுமன்றத்தில் மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சியாக நம்ம திமுக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வருவது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நாளாக கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி தொடர்ந்து தமிழகத்தில் வெற்றியை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், காங்கிரஸ் அடுத்த நிலை கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இப்போ டிவிக்கு கூட சென்றால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா, எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும், அப்படியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, தமிழகத்தில் வெற்றி கிடைத்தாலும் ஏதோ ஓரளவுக்கு கிடைத்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், அது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் இதன் பிறகு அப்படி பண்ண மாட்டாங்க. அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுவது போன்ற கேள்விகள் அவருக்குள்ள எழுது. ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்திருப்பார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா ஒருவேளை திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு திமுக காரங்க தான் வேலை செய்யணும். ஒருவேளை டிவிகேவில் போனாலும் காங்கிரஸோட வெற்றிக்கு டிவிகே காரங்க தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி இப்போ கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களை கொண்ட கட்சியாக இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஸோ இப்போ திமுகவோட கூட்டணி இருக்கும்போது அவங்க வெற்றி பெற வச்சிடறாங்க. திமுக கூட்டணி இருக்குனாலும் அந்த இடத்துல வெற்றி பெறும். ஆனால் டிவிக்கே புதிதாக வந்த கட்சி அவங்க கிரவுண்டில் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க, டிவிகே கட்சி சார்ந்தவர்களுக்கே ஒர்க் பண்ணுவது எப்படின்னு தெரிவிக்கலாம் போது ஒரு கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு எப்படி ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் கிரவுண்ட் ரியாலிட்டியில் இருக்குது. இப்போ மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்னா வெறும் 4000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. இப்போ ஜோதிமணி போன்றவர்கள் கரூரில் 2014 தேர்தலில் டெபாசிட் வாங்காமல் தோற்று போனாங்க. இது போன்று இருக்கும்போது திமுக கூட்டணியின் மூலமாக அந்த போன்ற நபர்கள் வெற்றி பெற்று இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக இருக்கும் பொழுது கிரவுண்டில் வேலையை செய்யாத நபர்கள் இப்போ எம்பிக்களாக இருக்கிறாங்க. இதனையும் அடிப்படையாக வைத்து தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியும். அடுத்து இதற்கு இந்த ஆட்சியில் பங்கு 70 சீட்டு, டெபுட்டி சிஎம் அது போன்ற கேட்பதற்கு காங்கிரஸிற்கு எந்த மாதிரியான தகுதிகள் இருக்குது, தகுதின்னு தவறாக நினைத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா இது சீட் ஷேரிங் தான், சீட்ஸ் கிவிங்கும் டேக்கணும் கிடையாது, சீட் ஷேரிங்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்சி வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்க கேட்கவே தேவையில்லை, ஒரு வலுவான கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய கடமை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய தலைமையாக வைக்கக்கூடிய திமுகவிற்கு இருக்குது. இப்போ 25 தொகுதிகள் கொடுத்தா அதில் 18 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய காங்கிரஸ் 40 தொகுதி கொடுத்தா அந்த அளவுக்கு ஜெயிக்குமா? 35 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸிடம் வலு இருக்குதா? கிரவுண்ட் ரியாலிட்டி, கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் காங்கிரஸிடம் இருக்கிறார்களா? தன்னை வளர்த்துக்கொள்ள எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத காங்கிரஸ் தன்னிடம் சீட் மட்டும் வாங்கிக்கணும், சீட் 40 தொகுதிகள் வேணும், 45 தொகுதிகள் வேணும், டெபுட்டி சிஎம் வேணும், கேபினெட் மினிஸ்டர் வேணும் இப்படிலாம் கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டு தன்னோட கட்சியை வளர்த்து அதுக்கு பிறகு சீட் கேட்கும் பொழுது பாசிபிளாக இருக்கும், யோசிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நார்மலாக இந்த அரசியல் விட்டு வெளியிருந்து பார்ப்பவர்கள் கூட காங்கிரஸுக்கு 40 தொகுதியா அப்படின்னா ஷாக் ஆகிறாங்க. அது போன்ற நிலையில் தான் காங்கிரஸ் இருக்குது. இது போன்ற 40 சீட் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், காங்கிரஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு பேசக்கூடிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி வளர்ப்பதற்காக என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் கடந்த 5 ஆண்டுகளாகவோ 10 ஆண்டுகளாக செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது 0 அப்படின்னு தான் சொல்லணும். இது சொல்வதற்கு கசப்பாக இருந்தாலும் கூட இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை நிலையாக இருக்கு. நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களுடைய தொகுதியில உங்களுடைய வார்டுல ஒரு காங்கிரஸ் ஒரு பொறுப்பாளர் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காரு கடந்த 5 யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தாலும் நமக்கு விடை கிடைச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூவ் இருக்கணும். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது அப்படின்னா 2 கட்சிக்கும் இழப்பு இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இழப்பு இருக்கும் என்பது உண்மைதான். காங்கிரஸ் கட்சி டிவிகேவோடு சொல்லி இணையும் பொழுது புது நியூ பார்ட்னர் அவங்க எப்படி இருக்க போறாங்க, அது போன்ற குறைகள் இருக்குது. ஒரு அனுபவம் வாய்ந்த தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருந்த ஒரு கூட்டணியிலிருந்து வெளியேறுவது முடிவு அப்படிங்கிறதும், நாடாளுமன்றத்தில் தனக்கு சப்போர்ட் காங்கிரஸ் கட்சி குறைய போகிறது. இந்தியா கூட்டணி, இந்தியாவிற்காக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டணி இந்தியா கூட்டணி, அதில் ஒரு விரிசல் வருவதற்கு காங்கிரஸ் கட்சியே காரணமாக இருப்பது போன்றவையெல்லாம் ஒரு நெகட்டிவாக இருக்கும்.
இந்த பக்கத்து திமுக சைடில் என்ன மாதிரி நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னா, ஒரு இமேஜ் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸ் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் திமுக இல்லை. திமுக வந்து மாநில கட்சியாக மாநில அளவில் பாஜக கடுமையாக எதிர்க்கிறாங்க. இப்போ தங்களுக்கு இங்கே வந்து இந்த திமுக நேரடியாக பாஜக எதிர்க்குது. இந்திய அளவில் காங்கிரஸை முன்னிறுத்தி தங்களை எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்குவாங்களே தவிர, இப்போ 2026 தேர்தலை மட்டும் மனதில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 30 முதல் 33% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய திமுகவிற்கு காங்கிரஸ் என்ற கட்சி இல்லாமலேயே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற நிலை தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஒருத்தர் இருப்பார், 95 வயசுல ஒருத்தர் இருப்பார். அவரால் எந்த ஒரு பயனும் இருக்காது. ஆனால் அவர் பட்டு வேட்டி பட்டு சேகரி போட்டு ஒரு முதல் வரிசையில் அமர வச்சிருவோம். அவர் இருந்தால் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ். அவர் இல்லைனாலும் ஒரு பெருசு பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆனால் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த போன்ற நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட் ஷேரிங் நடக்குதா அப்படிங்கிறதும், திமுக ஓட் ஷேரிங் காங்கிரஸ் கண்டிப்பாக போகுது. அதனால தான் வெற்றியை பெறுறாங்க. காங்கிரஸினுடைய ஓட் ஷேர் எந்த அளவுக்கு திமுகவுக்கு போகுது, காங்கிரஸினுடைய கேடர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாலே இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்மளே கணித்து விட முடியும். இறுதியாக நம்மளோட பார்வை இதை குற்று நோக்கும்பொழுது என்ன தெரியுது, ராகுல் காந்தி அவர்கள் எப்படி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இது போன்ற அதிருப்தியில் சின்ன குழுவின் பேச்சை கேட்டு இதற்கு முன்னாடி பீகாரில் இது போன்ற ஒரு முடிவை எடுத்தாங்க. கூட்டணி கட்சியில் வந்து கடைசி வரைக்கும் தேர்தல் இந்த இழுபறியை போயிட்டே இருந்துச்சு. சீட் ஷேரிங்லேருந்து போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் முடிவு என்னவாக இருந்தது, தோல்வி தான் கிடச்சிது. இந்த பக்கம் மகாராஷ்டிரா அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் இது போன்ற விஷயங்கள்னால தோல்வி கிடைச்சது. இது போன்ற அனவுகளுக்கு பின்னாலும் கூட பாடம் கற்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண நினைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான பதிலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அது ராகுல் காந்தி நன்கு உணர்ந்திருப்பார். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் தொடரப்போகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது சீனோரியோ அப்படியே தான் தெரிகிறது. தொகுதி பங்கீடுகளில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில இழுபறிகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது தொடரும். ஏன்னா காங்கிரஸ் என்பது தேசிய கட்சி, தேசிய அளவிலான அரசியல் தான் அவங்களுக்கு முக்கிய நோக்கமாக இருக்கும் என்பது தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? காங்கிரஸ் திமுக கூட்டணி சரியாக இருக்குமா? காங்கிரஸ் டிவிகே கூட்டணி சரியாக இருக்குமா? ராகுல் காந்தி சரியான முடிவு எடுப்பாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.